பேதுரு 5:8 படி பேதுரு எழுதுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான் என்ற வார்த்தையை எழுதுகிறார். நல்லா கவனிக்கிறோம். இந்த தெளிந்த அப்படின்ற வார்த்தையை எபிரேயத்துல சொல்லும் போது நேர்மையும் எளிமையும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதாவது ஒரு மனிதனுக்குள்ள தெளிவு இருக்குமானால், தெளிந்த புத்தி உள்ள ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், அவன் தன்னுடைய பணியில நேர்மையாக, கடவுளுடைய காரியத்துல அவன் நேர்மையாக, எளிமையானவனாக அவன் இருப்பான் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறது. ஒரு மனிதனுக்கு தெளிந்த புத்தி வருமானால் அவனால் பெருமை பாராட்ட முடியாது. தெளிந்த புத்தி உள்ளவர்கள் ஆணவத்தோடும் பெருமையோடும் வாழ்வார்கள், அவங்களால வாழ முடியாது. கவனிக்கணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நம்மளை பார்த்து யாராயும் ஒரு தெளிந்த புத்தி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டா நம்ம கோபப்படுறோம். நம்ம எல்லாரும் நம்ம புத்தி உள்ளவர்களாக, அறிவாளிகளாக நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள், புத்தியிலே தெளிவில்லாமல் புத்தியிலே அந்தகாரப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பேதுரு யாரு? ஒரு காலத்துல மந்த புத்தி உள்ளவனாய் இருந்தவர். இயேசு கிறிஸ்து சீசரை பார்த்து சொல்லுகிறார், 24:25 என்ன சொல்றாரு? புத்தியில மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லுகிறார். அப்போ இப்படிப்பட்ட புத்தியிலே மந்த புத்தியை கொண்ட அந்த பேதுரு தான் இப்போது புத்தியை குறித்து மற்றவங்களுக்கு எழுதுகிறார். நீங்க தெரிந்த புத்தி இருங்க, நீங்க விழித்திருங்க என்று சொல்லி எழுதுகிறார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, முட்டாள் என்ற சொல் பயன்படுத்தப்பட்ட. அப்ப ஆண்டவர் நம்ம எல்லாம் பார்த்து முட்டாள்னு சொல்றாரா? அல்ல. நம்மளை கேலி பண்ணவோ, நம்மளை பரிகசிக்கவோ, அந்த அடிப்படையில முட்டாள் என்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தவில்லை. ஒருத்தர் அவமானப்படுத்துகிற வார்த்தையாக இது பயன்படுத்தாம, எவரை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றானே, எவரை சொன்னாலும் அவன் புரிதல் வரலே என்ற அந்த கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இங்க இந்த வார்த்தையை என்ன பண்றாருன்னா பயன்படுத்துகிறார். பைபிள் சொல்லி இன்னொரு மொழிபெயர்ப்புல, உங்கள் இதயங்களில் நம்புவதற்கு நீங்கள் எவ்வளவு ஞானமற்றவர்களும் மெதுவாகவும் இருக்கிறீர்கள் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டது. அப்போ ஒரு மனிதனுக்கு தெரிந்த புத்தி இல்லாமல் இருக்குமானால் அந்த மனிதன் எதையும் நம்புவதற்கு அவன் சீக்கிரமாய் தன் இதயத்தை அவன் திறந்து கொடுப்பதில்லை. தோமாவின் வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்தார். எவ்வளவோ அற்புதங்களை தோமா கண்டவர். யூத ஜனங்கள் எவ்வளவோ நன்மைகளை, அற்புதங்களை பார்த்தவங்க. ஆனால் கடவுளை நம்புவதற்கு அவர்கள் கடினம் உள்ளவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். அப்ப கற்பனை பண்ணுங்க, ஒரு மனிதனுக்கு தெரிந்த புத்தி இல்லை என்றால் அவர் எதையும் சீக்கிரமாய் அவர் நம்ப மாட்டார். எதையும் சீக்கிரமா நம்ப மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? உலகத்துல நம்பிக்கை என்பது எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கையில ஞானம் இருக்கிறதா? நம்மை காட்டில உலக மக்களுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கிறது. ஆனா அந்த நம்பிக்கை ஞானம் இல்லாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அந்தகாரமான ஒரு நம்பிக்கை. ஆனால் வேதம் சொல்லு, கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் ஸ்தோத்திரிக்கிறோம், நம்பிக்கையிலே ஞானம் உள்ள நம்ம நம்பிக்கையிலே ஞானம் வெளிப்பட வேண்டும். அப்ப பைபிள் சொல்லு, முட்டாள்தனம் என்ற வார்த்தை பெரும்பாலும் ஆன்மீக வாழ்க்கையில, கடவுளுக்குரிய வாழ்க்கையில ஒரு மனிதன் குருட்டுத்தன்மையோடு வாழ்கிறானே, கடவுளுடைய திட்டங்களை பற்றிய ஒரு நுண்ணறிவு இல்லாமல் வாழ்கிறானே, அப்படிப்பட்டவரைத்தான் வேதம் பெரும்பாலும் என்ன சொல்றதுன்னு சொன்னா புத்தி அற்றவர்கள் என்ற பதம் அவர்களுக்காகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். கடவுளுடைய வழிகளை, திட்டங்களை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம், புரிந்து கொள்வதிலே நாம் ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறேன். கர்த்தர் எல்லாரும் மேல ஒரு திட்டம். எதுக்காக என்ன கடவுள் ரட்சிக்கணும்? ஏன் என்ன கடவுள் மீட்டு எடுக்கணும்? ஒரு நோக்கம் இல்லாம இல்லை, ஒரு திட்டம் இல்லாம இல்லை. அப்ப கடவுளுடைய திட்டங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தெளிவு நமக்கு காணப்படும். நிறைய பேர் பாருங்க, அந்த புரிதலே இருக்காது, அந்த தெளிவே அவங்களுக்கு இருக்காது. கர்த்தருக்கு நல்லா பண்ணுங்க. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு என்ன செய்வார், எதை செய்ய போகிறார், எதை செய்ய விரும்புகிறார் என்பதை ஒரு பிள்ளைங்களுக்கு புரிந்து கொள்கிற சக்தி இல்லை என்றால் அந்த தகப்பன் எவ்வளவு வேதனைப்படுவார் யோசிச்சு பாருங்க. அதே போலதான் கர்த்தருடைய திட்டங்களை,
கர்த்தர் நம் மீது வைத்த நோக்கங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மந்த புத்தி இல்லாதது, இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் வெவ்வேறு மொழிபெயர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன பண்ணலாம், நம்புவதற்கு தயக்கம் காட்டுவாங்களாம், எதுவுமே சீக்கிரமா நம்ப மாட்டாங்களாம், எதையும் சீக்கிரமா ஏத்துக்க மாட்டாங்களாம். அவங்கள நம்ப வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவங்க ஏத்துக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எதை ஏத்துக்கணும், எதை ஏத்துக்க கூடாது, எதை நம்பணும், எதை நம்ப கூடாது, அந்த ஒரு தெளிவற்ற ஒரு நிலை அவர்களுக்குள் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ண மாட்டேன்றாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறாங்க. சீசர் ஒரு காலத்துக்கு தான் இருந்தாங்க, நிறைய விஷயங்களை ஏத்துக்கல, ஆண்டவருடைய நோக்கங்களை திட்டங்களை அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா புரிந்துக்கல. ஆனா அப்பேற்பட்ட புரிதல் இல்லாத அந்த சீசர்களை கூட ஆண்டவர் காலப்போக்கில மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாருன்னா அவங்களை சரிப்படுத்தி அவங்களை புத்தி உள்ள ஒரு நிலைமைக்கு ஆண்டவர்களை கொண்டு வந்தார். ஒரு என்னுடைய செய்தி கேட்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல கூட என் பிள்ளைக்கு சரியான புத்தி இல்லையே, புத்தி இல்லாம நடந்துக்குதே, என் கணவன் புத்தி இல்லாம நடந்துக்கிறான், என் பிள்ளைங்க புத்தி இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க என்று நீங்கள் யோசிக்கலாம், கவலைப்படலாம். எப்படி சீசர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஆண்டவர் காத்திருந்து அவரை சரியாக்கினாரோ அதே போலத்தான் உங்கள் குடும்பங்களில புத்தியமாக நடக்கிறவர்களை கூட ஆண்டவர் நிச்சயமாக சரி செய்வார். உங்கள் நம்பிக்கையை அவர் வீண் போக விட மாட்டாரு. அந்த காரியத்துல நீங்க உறுதியா இருங்க. சீசர்களுக்குள்ளே ஆண்டவர் புத்தியை கொடுத்தது உண்மையானார், சீசர்களை புத்தி உள்ளவர்களாய் மாற்றினது உண்மையானார். நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடையவர்கள் அப்படி மாற்றுவார் என்பதை நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள். எப்பவுமே புத்தி அற்றவர்கள், தெரிந்த புத்தி ஒரு மனிதனுக்கு இல்லாத போது அவன் முதலாவது பரிசுத்தத்தை வெறுக்கிறான். தெரிந்த புத்தி உள்ளவன் பரிசுத்தத்தை நாடுகிறான், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற சிந்தனை அவனுக்குள் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுக்கு புத்தியில தெளிவில்லாமல் இருக்கும் போது அவன் பரிசுத்தத்தை அலட்சியப்படுத்துகிறான், வேதத்தை அசட்டை பண்ணுகிறான். ஏன் அவனுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அந்த சிந்தனை அவனுக்கு இல்லாமல். எப்பவுமே புத்தி இல்லாதவர்கள் கடவுளுடைய போதனைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. ஒருத்தருக்கு தெரிந்த புத்தி இல்லைன்னா அவன் கடவுளுடைய போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க அதை பெருசாவும் நினைக்க மாட்டாங்க. அடுத்தது பைபிள் சொல்றது, புத்தி தெளிவில்லாதவர்கள் தன் குறைபாடுகளை, தனக்குள்ள இருக்கிற குறைகளை ஒத்துக்கவே மாட்டாங்களாம். என்ன பண்ண மாட்டாங்க, தனக்குள்ள இருக்கிற குறைகளை. ஆமா, புத்தி அற்றவர்கள் தன் குறைவோடு கூட வாழ்ந்தாலும் நான் குறைவா இருக்கிறேன்றத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் குறைவா இருக்கிறேன், இவ்வளவு கால கடவுளை தேடுறேன், ஆனாலும் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அதை குறித்து அவர்கள் கவலைப்படுவதும் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கவலைப்பட வேண்டிய காரியங்களுக்கு நம்ம கண்டிப்பா கவலைப்படணும். நிறைய பேர் கவலைப்படக்கூடாத விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுறாங்க. ஆனா கவலைப்பட வேண்டிய விஷயங்களுக்கு நிறைய பேர் கவலையே படாம அசால்ட்டா இருக்கிறாங்க, அலட்சியமா இருக்கிறாங்க. அது ஆபத்தானது, அது நமக்கு வளர்ச்சியை கொடுக்காது. கவலைப்பட வேண்டிய விஷயங்களுக்கு கவலைப்படணும். பைபிள் சொல்லுது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலை அற்றவர்களாக இருந்தால் வருகிற பெரிய தண்டனைக்கு நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ கடவுள் ஒரு மனிதனை சீர்படுத்த வேண்டுமானால் யார் தனக்குள் இருக்கிற குறைகளை ஒத்துக்கிறாங்களோ, யார் தனக்குள்ள இருக்கிற மீறுதல் எனக்குள் உண்டு என்பதை ஒத்துக்கிறாங்களோ அவங்கதான் ஆண்டவரால் சீர்படுத்த முடியும். ஆண்டு எல்லாரையுமே சீர்படுத்த மாட்டார். பாவத்தை ஒத்துக்காம வாழ்கிறான ஆண்டு சீர்படுத்த மாட்டார். தனக்குள்ள இருக்கிற குறைகளை எண்ணி வருத்தப்படாம இருக்கிறானே ஆனா ஆண்டு போய் சீர்படுத்த மாட்டார். யார் எனக்குள் குறைகள் இருக்கிறது, பாவம் இருக்கிறது, நான் குறைவோடு இருக்கிறேன், இதிலிருந்து மீண்டு வரணும்னு சொல்லி யார் வருத்தப்படுகிறார்களோ, அப்படி வருத்தப்பட்டு அந்த காரியங்களுக்காக அங்கலாய்க்கிற மக்களை தான் ஆண்டவர் என்ன பண்ண மறுசீரமைப்புக்குள்ள அவங்களதான் ஆண்டவர் கொண்டு வருவார். அப்போ கர்த்தர் நம்மை சீர்படுத்த வேண்டுமானால் நமக்குள்ள இருக்கிற குறைகளை நாம் ஒத்துக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். அதை எண்ணி நம்ம வருத்தக்கூடியவங்களா நாம் இருக்கணும். அப்போ ஒரு மனிதன் வேதத்தில் பாருங்க, கெட்ட குமாரன எப்போது அவன் சீர்பட்டான், எப்ப அவன் வாழ்க்கையை கடவுள் சீரமைத்தார், அவன் திருப்பி வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு விரோதமாகும், பரத்துக்கு விரோதமாகும் நான் பாவம் செய்தேன், என் தகப்பனுக்கு விரோதமாகும், பரத்துக்கு விரோதமாகும் நான் பாவம் செஞ்சிட்டேன் என்று சொல்லி அவர் தன் பாவத்தை ஒத்துக்கொண்ட போதுதான் ஆண்டவர் அவனை தகப்பன் தன் வீட்டுக்குள்ளே சேர்த்து அவனை மறுபடியும் அவனை சீரமைக்கிறார். வஸ்திரம் போட்டு அவன் அந்தஸ்துக்குள்ளாக்கி அவன் அழகு பார்க்கிறான். சகை பாருங்க, எல்லாரும் ஏமாத்தி சம்பாதித்தவர். ஆனால் அதே சகையும் தன் பாவத்தை அவன் ஒத்துக்கொண்ட போது ஆண்டவர் அந்த சகைவை என்ன பண்ண மறுபடியும் அவனை சீரமைத்தார். இப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, எவன் ஒருவன் தன் பாவத்தை ஒத்துக்கொள்கிறான்,
யாரும் ஒருவர் எனக்குள் பாவம் இருக்கிறது, நான் இப்படியே கிடக்கிறேனே சொல்லி அதை எண்ணி வருந்துகிறானோ அப்படிப்பட்ட மனிதரை மட்டும்தான் ஆண்டவரால முந்தின சீரை விட அவங்களை நற்சீர் பொருந்தும். பைபிள் சொல்லுது, உடைய முந்தின சீரை காட்டில உடைய நற்சீர் பொருந்த பண்ணுவீங்க. அப்ப ஆண்டவர் ஒருத்தர் நல்ல சீர் பொருந்த பண்ணணும்னு சொன்னா ஒரு மனிதன் ஸ்தோத்திரிக்கிறோம் தன்னை பாவங்களை எண்ணி வருத்தக்கூடியவனா இருக்க வேண்டும். கவனிங்க, எப்பவுமே புத்தியில தெளிவற்றவர்கள் கடவுளோடு கூட வாழ்கிற வாழ்க்கை விட்டு அவங்க பிரிந்தே கிடக்க விரும்புகிறார்கள். அவங்க கடவுளோடு கூட சேர்ந்து வாழ விரும்புறது கிடையாது. எப்போது கடலை விட்டு தூரமாக இருக்க அவங்க விரும்புகிறாங்க. கடலை விட்டு பிரிந்து இருப்பதையே அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனா பைபிள் சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம், புத்தி உள்ளவன் எப்போதும் கடவுளோடு கூட வாழ்வதையே அவன் விரும்புகிறான். எதை பேர் கவனிக்கிறீங்க? எதை பேர் கவனிக்கிறீங்க? நல்லா கவனிக்கணும். அடுத்து பைபிள் சொல்லி புத்தி இல்லாதவன் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். என்ன பண்றான்? வேதத்துல பார்வோன் பாருங்க, 10 விதமான அற்புதங்களை ஆண்டவர் பார்வோனுக்கு உண்டாக செய்தார். ஆனால் பார்வோனோ தன் இருதயங்களை என்ன பண்ண சொன்னா கடினப்படுத்த. அப்ப யார் ஒருவர் தன் இருதயங்களை கடவுளுக்கு கடினப்படுத்துறாங்களோ அவங்க கடவுளோடு கூட இருக்கிற வாழ்க்கையை விட்டு அவங்க தூரமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்க்கை ஏற்பட்டுவிடும். அப்ப கடின இருதயம் நம்மளை கத்தோடு கூட நம்மளை சேர்க்காது, கடவுளை விட்டு நம்மளை தூரமாய் அது பிரித்து. எபேசியர்ல பவுல் சொல்றார் 4:18 நீங்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு இருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு? புத்தியிலே அந்தகாரம் என்றால் இருள் என்று. அப்ப என்ன சொல்றாரு பவுல்னா, நீங்க உங்க புத்தி இருள் சூழ்ந்து இருக்குதுன்ற. புத்தி எதை சூழ்ந்து இருக்கிறதா? இருளானது புத்தி சூழ்ந்து இருக்கிறது. அவன் வெளிச்சம் அடைய கூடாதபடிக்கு, ஞானமுள்ள காரியங்களை அவன் செய்யாதபடிக்கு, அறிவுள்ள காரியங்களை அவனுக்குள்ளே நாம் பார்க்க கூடாதபடிக்கு இருளானது அவன் புத்தியை சூழ்ந்து இருக்கிறது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்ப புத்தியில இருள் சூழ்ந்தவன் எப்படி இருப்பான்னு சொன்னா அவன் கடவுளை மதிக்கவே மாட்டான். புத்தியில இருள் சூழ்ந்தவன் எப்படி இருப்பாங்க? கடவுள் எவ்வளவுதான் செஞ்சாலும் கடவுளை மதிக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே. அப்போ ஒரு மனிதனுக்கு புத்தியிலே இருள் சூழ்ந்து இருக்கிறதா இல்லையா எப்படி தெரிவது? எப்படி கண்டுபிடிக்கிறது? வேதம் சொல்லுது, புத்தியிலே இருள் சூழ்ந்தவன் அவன் கடவுளை மதிக்க மாட்டான், ஆண்டவருடைய வார்த்தையை அவன் மதிக்க மாட்டான், பெற்ற தாயின் தகப்பனையும் அவன் மதிக்க மாட்டான், அவன் எந்த ஒரு பெரியவங்க மேன்மையானவங்க என்பதை அவன் மதிக்கவே மாட்டான். கர்த்தருடைய பிள்ளை நம்ம யாருக்கு கனத்தை கொடுக்க வேண்டுமோ அவங்களுக்கு சரியான கனத்தை நம்ம கொடுக்க வேண்டும். பைபிள் தான் சொல்லுது, நீங்க யாருக்கு தீர்வை செலுத்த வேண்டுமோ அவங்களுக்கு தீர்வை செலுத்துங்க. நீங்க யாருக்கு கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்ம என்ன பண்ணுமா? கனம் பண்ணுவதில் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை பெற்றோருக்கு கொடுக்க வேண்டும். கணவனுக்கு மனைவி கொடுக்கிற கனத்தை கொடுக்க வேண்டும். ஒரு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கணவன் கொடுக்க வேண்டும். அலுவலகத்தில் போனா அங்க இருக்கிற எஜமானர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். சபைக்குள் வரும்போது தேவ மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க. இதை காட்டிலும் நமக்கு மேலாயிருக்கிற ஜீவன் தந்து நடத்தக்கூடிய கடவுளுக்கு நாம் செலுத்த வேண்டிய கனத்தை மரியாதையை நாம் செலுத்திவிட வேண்டும். அப்ப பவுல் சொல்றாரு, புத்தியிலே அந்தகாரப்பட்டவன் கடவுளை மதிக்க மாட்டான், யாரையும் மதிக்காம வாழ்வான். ஏன் நிறைய பேருக்கு மதிக்க மாட்டேன், தவளுக்கு மதிக்க மாட்டேன். என்ன காரணம்? அவன் புத்தி அந்தகாரப்பட்டு கிடக்கிறது. மனுஷனை தான் மதிக்க மாட்டான், கடவுளை கூட மதிக்க மாட்டான். ஏன்? அவன் புத்தி அந்தகாரப்பட்டு இருக்கிறது. அவன் புத்தியிலே இருள் சூழ்ந்து இருக்கிறது. அவன் புத்தி இருளடைந்து போனதால்தான் மதிக்க வேண்டிய நபர்களை கூட அவன் மதிக்காமல் வாழ்கிறான். அப்போ புத்தி இல்லாதவர்கள் எப்போதுமே கடவுளோடு கூட நெருக்கமாய் அல்ல, கடவுளை விட்டு தூரமாய் இருக்கிறதை விரும்புகிறார். பைபிள் சொல்லுது, புத்தியிலே இருள் சூழ்ந்தவன் எப்போதும் பிடிவாதம் உள்ளவனாய் இருப்பானா? எப்படி இருப்பானா? புத்தியிலே இருள் சூழ்ந்தவன் எப்படி இருப்பானா? எப்போதும் எல்லாவற்றிலும் பிடிவாதம் உள்ளவனாக இருப்பான். பைபிள் அப்படிதான் சொல்லுது, வெவ்வேறு மொழி பெயர்ப்பட்டது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம வீடுகளிலே நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்கன்னா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த பிள்ளைங்க புத்தியில இருள் சூழ்ந்து இருக்கிறது. அவங்க இருளுக்குள் இருக்கிறாங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகள் பிடிவாதமா இருக்க. பிடிவாதம் ஒரு மனிதனுக்கு ஆபத்தானது. பிடிவாதம் உள்ள பிள்ளைங்க காலப்போக்கில் கெட்டு போயிடுவாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க சொத்திருக்கிற புத்தியிலே இருள் சூழ்ந்தவர்கள் பிடிவாதமாக இருப்பார்கள். அவங்க கடவுளின் சித்தத்திற்கு எப்போதுமே எதிர்த்தே இருப்பார்கள். கடவுளுடைய விருப்பத்திற்கு அவர்கள் மாறாகவே நடக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. மார்க்ல 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் போது ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது.
இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான், இயேசுவை சந்தித்ததுக்கு பின்பு அவன் எப்படி இருந்தான் என்பதை குறித்து வேதம் சொல்லுது. அந்த மனிதனுக்கு 6000 பிசாசுகள் பிடித்து இருந்ததா? எத்தனை பிசாசு? பைபிள் சொல்லு, என் பேர் என்ன சொல்றான், என் பேர் லியோன் என்று சொல்லுகிறான். லியோன் என்றால் ரோம படையில 6000 பேர் கொண்ட ஒரு குழுவு தான் ஸ்தோத்திரிக்க ஒரு லேகியோன் என்று பேர் வைப்பாங்க. அப்போ இந்த மனிதனுக்கு 6000 பிசாசுகள் பிடித்திருந்தது. யோசிச்சு பாருங்க, ஒரு பிசாசு பிடிச்சா எப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப 6000 பிசாசுகள் ஒரு மனுஷனுக்குள் இருந்தா அவன் நிலைமை எப்படி இருக்கும்? பைபிள் சொல்லுது அவன் எப்படி இருந்தான், பிசாசின் வலிமை. இது எதை காட்டுகிறது? 6000 பிசாசு என்பது அவன் பிசாசின் வலிமையிலே கட்டப்பட்டிருந்தான். அந்த வலிமையினாலே அவன் குடும்பங்களை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டான். கல்லுகள் எடுத்து அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டான். இது மாத்திரமா, அவன் ஒவ்வொரு நிமிடமும் கதறிக்கொண்டே இருக்கிறான், கூச்சல் போட்டுக் கொண்டே இருக்கிறான். வருகிற நபரையெல்லாம் அவன் கல் எடுத்து விசிறி அவனை காயப்படுத்துகிறான். இது மாத்திரமா, பைபிள் சொல்ல அவன் நிர்வாணம் இல்லாமல், அவன் வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாய் இருந்தான். எப்படி இருந்தானா? அப்போ பிசாசு ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவன் என்ன பண்றான்னு சொன்னா, ஒரு மனிதனை நிர்வாணமாக்குறான். இந்த நிர்வாணம் எது கிடையாது? நிர்வாணம் என்றால் அவமானத்துக்கு கிடையாது. இயேசுக்கு சிலுவையிலே வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, இயேசுவை சிலுவையில் அறையும் போது நிர்வாணமாகத்தான் சிலுவையில் அறைந்தார்களா. குற்றவாளி சிலுவையில் அறைந்து எப்படி அறைவாங்க? எப்படி அறைவாங்க? அப்படிதான் அறைவாங்க. நமக்குதான் துணி போட்டு டிவியில படத்தை காமிக்கிறாங்க. ஆனா வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, ஒரு மனிதனை அவமானப்படுத்துவதற்கு அவன் வஸ்திரத்தை அவனுக்கு புடுங்குதுதான் அவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அவமானம். ஒருத்தன் மானத்தை மறைக்க வஸ்திரத்தை போடுறான், அந்த வஸ்திரத்தை மானம் மறைக்காம ஒருத்தன் புடிங்க எடுக்கிறான் பாருங்க. இதை விட உலகத்துல பெரிய அவமானம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. பைபிள் சொல்லுது அவன் எப்படி இருந்தான், நிர்வாணமாக இருந்தான், வஸ்திரம் இல்லாமல் இருந்தான். அப்ப நிர்வாணம் என்றால் என்ன அர்த்தம்? பிசாசு அவனை அவமானத்திலே வைத்திருந்தான் என்று சொல்றான். அப்ப பிசாசுடைய நோக்கம் என்ன? மக்களை அவமானப்படுத்த வேண்டும், அவமானங்களோடு கூட மக்கள் வாழ வேண்டும். அந்த ஒரு நிலையினால தான் பாருங்க இந்த வேலையை பிசாசு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவரை கொண்டு செய்கிறான். நம்மளை பாருங்க எல்லாருமே அவமானப்படுத்தி பேசுவோம். ஏன் இவன் நம்மளை அவமானப்படுத்துறான்? நம்மளை அவமானப்படுத்துவதுதான் பிசாசுடைய நோக்கமே. அது மட்டும் இல்ல, வஸ்திரம் என்பது அந்தஸ்துக்கு அடையாளம். கவனிங்க, வஸ்திரம் என்பது ஒன்று ஸ்தோத்திரிக்கிறோம் மானத்திற்கு அடையாளம், மானத்தை மறைப்பதற்கு அடையாளம். இரண்டாவது, வஸ்திரம் என்பது அந்தஸ்துக்கு அடையாளம். அப்ப வஸ்திரமே இல்லாம இருக்கிறான்னு சொன்னா அவன் அந்தஸ்தை பிசாசு கெடுத்து போட்டான். மூன்றாவது, வஸ்திரம் என்பது கண்ணியத்திற்கு அடையாளம். எது அடையாளம்? அப்போ அவனுக்குள் வஸ்திரம் இல்லை என்றால் ஒன்று அவனை அவமானப்படுத்துகிறான், அவன் அந்தஸ்தை இயக்க செய்தான், அவனுடைய கண்ணியத்தை பிசாசு கெடுத்து போட்டான். கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம வஸ்திரங்களை உடுத்துவது, கடவுள் நமக்கு வஸ்திரங்களை கொடுத்திருக்கான்னு சொன்னா நம்முடைய சரீரங்களை நாம் பாதுகாக்க, நம்முடைய மானத்தை மறைக்கத்தான் நமக்கு ஆண்டவர் வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். ஆதாம் யாவால் ஏதேன் தோட்டத்திலே அவர் நிர்வாணிகளா இருந்த போது அவங்க அப்படியே கடவுள் விட்டு இருக்கிறார். ஏன் கடவுள் விடல? அவன் அலங்கோலமாக இருப்பதை கடவுள் விரும்பாமல் அவனுக்கு ஆடைகளை உடுத்தி அவன் மானத்தை மறைத்தான். அப்ப வஸ்திரம் என்பது என் சரீர அவயங்களை மறைத்து அவர்களை பாதுகாக்கத்தான் வஸ்திரம். கர்த்தருடைய பிள்ளைங்க, நாம் உடுக்கையை கூட ரொம்ப ஜாக்கிரதையாக உடுக்கணும், ஞானமாய் உடுத்த வேண்டும். மற்றவங்க நம்மளை பார்த்து இச்சிக்கிற அளவுக்கு, மற்றவங்க நம்மளை பார்த்து, நம்ம பிள்ளைகளை பார்த்து மற்றவங்க இச்சித்து ரசிக்கிற அளவுக்கு நம் ஆடைகளை உடுத்து விடக் கூடாது. ஆடை என்பது அந்தஸ்திற்கு அடையாளம், கண்ணியத்துக்கு. அவன் இழந்தான், ஆனால் இழந்ததை அவன் திருமணம் பண்ண கொடுத்தார். இது என்ன தெரிகிறது? பிசாசு பிடித்த போது அவன் புத்தி இல்லாமல் இருந்தான், ஆனால் இயேசு அவனை சந்தித்த போது அவனுடைய அந்தகாரத்தை நீக்கினார், அவனுக்கு புத்தியை கொடுத்தார், அவன் இழந்த மானத்தை மரியாதையை மறுபடியும் திரும்ப கொடுத்தார், அவனுக்கு கண்ணியத்தை கொடுத்தார், அவன் நல்ல அந்தஸ்தை கொடுத்தார் என்பதை இது நமக்கு காட்டுகிறது. கர்த்தர் தான் நமக்கு அந்தஸ்து கொடுக்க முடியும், வேற யாரும் நம்ம அந்தஸ்து கொடுக்க முடியாது. கர்த்தர் தான் நம்மளை கௌரவப்படுத்த முடியும், வேற யாரும் நம்மளை கௌரவப்படுத்த முடியாது. சாத்தானுடைய பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சியில அவன் அகப்பட்டு கிடந்தான். ஆனால் கர்த்தரோ அந்த மனிதனை அந்த மிகப்பெரிய காரியத்தை என்ன பண்ணார்னா அவனை விடுவித்தார். கர்த்தருடைய பிள்ளைங்க, நாம் எப்போதும் தெளிந்த மனதோடு கூட நாம் இருக்க வேண்டும், பகுத்தறிவோடு கூட நாம் விழிப்பாய் நாம் இருக்க வேண்டும். பைபிள் சொல்லுது, பிசாசின் தந்திரங்களை நாம் எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நம்ம என்ன பண்ணணுமா சொல்லுங்க. அதான் பவுல், தெளிந்த புத்தியுள்ள இருங்க, விழித்திருங்கள். விழித்திருங்கள், கவனமா இரு. உன்னை குறித்து நீ கவனமா இரு, நீ பெற்ற ரட்சிப்பை குறித்து கவனமா இரு.
உங்களுக்கு எந்த நோக்கத்துக்காக கர்த்தருக்கு வச்சாரு அந்த நோக்கத்தை குறித்து கவனம், உன் கையில கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை குறித்து கவனமா, உன் குடும்பத்தை குறித்து நீ கவனமாயிரு, உனக்கு கிடைச்ச தாளந்துகளை குறித்து அதை பயன்படுத்துவதை நீ கவனமாயிரு. வேதம் சொல்லுது. அடுத்தது பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மை தேடி சுற்றிக்கிறான். சிங்கம் என்பது வலிமைக்கும் ஆபத்துக்கும் அடையாளம். எதுக்கு அடையாளம் சொல்லுங்க? சிங்கம் எதுக்கு அடையாளம்? ஒண்ணு வலிமைக்கு அடையாளம், இன்னொன்னு ஆபத்துக்கு அடையாளம். அப்ப பைபிள் சொல்லுது, சத்துருவானவன் வலிமையோடு கூட வந்து தேவ பிள்ளைகளுக்கு ஆபத்தை உண்டாக்க சத்ரு முயற்சிக்கிறான். அதனால பிசாசு விசுவாசிகளுக்கு தீங்கை விளைவிக்க சாத்தான் முயற்சிக்கிறதுனால அவைகளை மேற்கொள்வதற்கு எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருக்கிறது. நல்ல ஜபம் இல்லாதவங்களால பிசாசை மேற்கொள்ள முடியாது. கவனிக்கிறீங்களா? ஜப வாழ்க்கை இல்லாதவங்களால சொல்லுங்க, ஜப வாழ்க்கை இல்லாதவங்களால பிசாசு என்ன பண்ண முடியாது? நல்ல வேத அறிவு இல்லாதவங்களால பிசாசு மேற்கொள்ள முடியாது. கீழ்ப்படிதல் இல்லாதவங்களால பிசாசை மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்களால பிசாசை மேற்கொள்ள முடியாது. பைபிள் சொல்லு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்போது அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? சொல்லுங்க, என்ன பண்ணுவான்? ஓடி போவான். எந்த நேரத்திலும் பிசாசு நம்மை தாக்குவதற்கு அவன் விழிப்பா இருக்கிறதுனால நாமளும் அவனை மேற்கொள்வதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? இப்ப காட்டில் இருக்கிற சிங்கத்துக்கும் பிசாசாகிய சிங்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதை மாத்திர கடைசியா சொல்லி முடிச்சிருக்கேன். காட்டில் இருக்கிற சிங்கம் தனக்கு இறை கிடைக்கிற வரைக்கும் அது வெறித்தனமா இருக்கிறது. எப்படி இருக்குதுங்க? ஆமா, அது ஏதாச்சும் ஒரு ஆட்டையோ மாட்டையோ இல்ல மானையோ ஏதோ ஒரு மிருகத்தையோ அதை அடிச்சு சாப்பிடுற வரைக்கும் அது வெறித்தனமாய் கோபமாய் இருக்கிறது காட்டில் இருக்கிற சிங்கம். ஆனா பிசாசாகிய சிங்கம் அப்படி அல்ல. ஒரு மனிதனை பாவத்துக்குள்ளாக்கி, ஒரு மனிதனை கரைப்படுத்தி அவனை நரகத்துக்கு இழுத்து கொண்டு போற அளவுக்கு வரைக்கும் சத்துருவானவன் ஒரு நபர் மேல மிகுந்த கோபத்தோடு கூட இருக்கிறான். இந்த கோபத்துக்கு நிறைய மக்கள் இன்னைக்கு இரையாகி போய் கிடக்கிறார்கள். அடுத்து காட்டில் உள்ள சிங்கம் வெளியரங்கமாய் ஒரு மனிதனை தாக்குகிறது. அது மறைஞ்சிருக்குது, வெளியரங்கமாய் வந்து ஒரு மனிதனை தாக்குகிறது. ஆனால் பிசாசாகிய சிங்கம் அப்படி அல்ல. அவன் தந்திரமாக இருந்து எப்படி தாக்குவான்னு தெரியுது. நாசுக்கா ஏமாத்துவான், நாசுக்கா வஞ்சிப்பான். எப்படி ஏமாற தந்திரமாய் ஏமாற்றி ஆசை காட்டி அப்படியே ஏவாளை வஞ்சித்தானோ அது போல அவன் அற்புதமான ஆசைகளை நமக்குள் வளர்த்து தேவனுடைய வழிகளிலிருந்து நம்மளை தள்ளி விடுவான். ஆனா காட்டு சிங்கம் அப்படி இல்லை, வெளியரங்கமா வந்து வேட்டையாடும். ஆனா பிசாசாகி சிங்கம் அப்படி இல்லை, அது தந்திரமாய் வேட்டையாடும். நிலகவனிங்க, காட்டில் இருக்கிற சிங்கம் உடம்ப மட்டும்தான் வேட்டையாடும். அவனுக்கு அதுக்கு தேவையானது மாம்சம் தேவை சிங்கத்துக்கு. ஆனால் பிசாசாகிய சிங்கத்திற்கு அப்படி அல்ல, அவனுக்கு ஆத்மா தேவையானது. ஆத்மாவை காயப்படுத்தணும், ஆத்மாவை உபத்திரப்படுத்தணும். அதே ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போகணும். அதை பைபிள் சொல்லுது, உன் சரீரத்தை கொண்டு உன் ஆத்மாவை நரகத்துல தள்ள வல்லவருக்கே. அப்ப சாத்தான் நம்ம சரீரத்தையும் காயப்படுத்துகிறான், அதே நேரத்துல நம்ம ஆத்மாவையும் அவன் காயப்படுத்துகிறான். ஏதாச்சும் சில சம்பவங்களிலே நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு பிசாசு வலை தேடுகிறான். எப்படி ஒரு குருவி அதுக்கான கண்ணி வச்சிருக்கிறான்னு சொல்லி தெரியாம எப்படி போய் அது அகப்பட்டுக் கொள்ளுமோ அதே போலதான் சத்துருவானவன் கர்த்தருடைய பிள்ளைகளை ஏதாச்சும் சில பாவ வழிகளிலே சிக்க வைக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். என்ன பண்றாங்க சொல்லு, என்ன பண்றீங்கன்னா முயற்சி, அந்த முயற்சியில அவன் தான் ஜெயித்து கொண்டிருக்கிறான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, ஒரு பக்கம் கெச்சிக்கிற சிங்கம் நம்மை வகை தேடினாலும் இன்னொரு பக்கம் யூத ராஜ சிங்கம் நம்ம பக்கத்தில் நின்று அவைகளை ஜெயிக்க நமக்கு பலன் கொடுக்கிறார். அதனால நான் சொல்றேன், சொத்திருக்கிறோம் கெச்சிக்கிற சிங்கத்திற்கு நாம் பயப்பட வேண்டாம். உன்னோடு இருக்கிற யூத ராஜ சிங்கம் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய பலத்தை கொண்டு எதையும் ஜெயிக்க நம்மால சொல்லுங்க, நம்மால. அடுத்தது, புத்தி இல்லாதவர்கள் எப்பவுமே தன் வீட்டை சரியாக பராமரிப்பதில்லை. இந்த சரீரம் ஒரு வீடு, நம்ம குடியிருக்கிற இடம் ஒரு வீடு, சபை ஒரு வீடு. புத்தி உள்ளவர்கள் தன் வீட்டை சரியாக பராமரிக்கிறார்கள். தன் வீட்டிலே செய்ய வேண்டிய பொறுப்புகளை சரியா செய்வார். ஒரு புத்தி உள்ள கணவன் தன் வீட்டுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை சரியா செய்வார். ஒரு புத்தி உள்ள பிள்ளைகள் தன் பொறுப்புகளை சரியாய் செய்வார்கள். ஆனால் புத்தி அற்றவர்களோ எந்த காரியத்திலும் அலட்சியமா இருக்கிறாங்க, எந்த காரியத்தையும் அவங்க சரியா செய்வது கிடையாது. எப்பவுமே புத்தி இல்லாதவங்க மோசமான முடிவுகளை எடுப்பாங்க. யூதாஸ் பாருங்க, தற்கொலை பண்ணி செத்து போனோம், இதுதான் வழி, வேற வழி அவனுக்கு தெரியல. என்ன காரணம்? அவன் புத்தி அந்தகாரப்பட்டு கிடக்கு. அப்ப புத்தியில அந்தகாரம் உள்ளவன் மோசமான முடிவுகளை எடுப்பான், மோசமான விளைவுகளை தேடிக்கொள்வான், மோசமான ஆபத்துகளை அவன் தேடிக்கொள்வான். அவன் குடும்ப உறவை அவன் மதித்து
குறைப்பு குறை மதித்து ரொம்ப தரக்குறைவாய் அவன் நினைக்க ஆரம்பிக்கிறான். ஆனா புத்தி உள்ளவர்களோ தனக்கு கொடுத்த குடும்பத்தை அவங்க உயர்வா நினைக்கிறாங்க, தனக்கு கொடுத்த ரட்சிப்பை அவங்க மேன்மையா நினைக்கிறாங்க, தனக்கு கொடுத்த சபையை அவங்க மேன்மையா நினைக்கிறாங்க. புத்திராத மனிதன் ஸ்தோத்திரிக்க தன்னை அழிவுக்கு அவன் தன்னை உட்படுத்திக் கொள்ளுகிறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம வீட்டிற்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். புத்தி தெளிவில்லை என்றால் சத்து நம்ம வீட்டை பாழாக்குவார். கர்த்தருடைய பிள்ளைங்க, பெண்களுக்கு சொல்ற புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். குடும்பத்தில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் மிக புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புத்தி உள்ள பெண்கள் தன் வீட்டை கட்டுகிறார்கள், திறப்பட தன் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். ஆனால் புத்தி அற்றவர்களோ தான் வீட்டை தானே இடிச்சுக்கிறாங்க. மோசமான வார்த்தைகளை பேசி, எடுக்கக்கூடாத முடிவுகளை எடுத்து, செய்யக்கூடாத காரியங்களை செய்து, பேசக்கூடாத காரியங்களை பேசி தன் வாழ்க்கையை இழுத்துக் கொள்கிறார்கள், தன் வாழ்க்கையை நாசப்படுத்த. அதான் பேர் சொன்னாரு, நீங்க அப்படி இருக்க வேண்டாம், தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க, கவனமா இருங்க, உங்க பேச்சை குறித்து கவனமா இருங்க. அது உங்க வீட்டை இடிச்சிடக்கூடாது, உங்க ரட்சிப்பை அது கெடுத்துடக்கூடாது. ஆனால் உங்க பேச்சை குறித்து, உங்க செய்கை குறித்து நீங்கள் கவனமா இருங்கள் என்று சொல்லி பேர் சொல்ற தெளிந்த புத்தி விழித்து. ஏன் தெளிவா இருக்கணும்? நீ தெளிவா இல்லைனா பிசாசானவன் உன்னை வஞ்சிப்பான், பிசாசானவன் உன்னை விழுங்கி விடுவான். அதனாலே நீ பிசாசை நீ ஜெயிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் தெளிந்த சிந்தனைகளா இருக்கணும். நம்முடைய சிந்தனை அந்தகாரப்பட்டிருக்குமானால் நம்மளால சத்துவை ஜெயிக்க சொல்லுங்க. அப்ப பவுல் சொல்றாரு, நீங்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு கிடக்கிறீங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நாம் உலக மக்களை போல புத்தியிலே அந்தகாரப்பட்டவங்களா இருக்க. புத்தியில அந்தகாரப்பட்டவன் தன்னைத்தானே சீரழித்துக் கொள்ளுகிறான். புத்தியில அந்தகாரப்பட்டவன் என்ன பண்றான்? தன்னைத்தானே சீர்கெடுத்துக் கொள்ளுகிறான். ஆனால் புத்தி உள்ளவனோ தன்னைத்தானே அவன் சீர்படுத்திக் கொள்ளுகிறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் நிதானிக்கிறோம். பைபிள் சொல்லுது, புத்தி என்னுடையது, ஞானம் என்னுடையது, அறிவு என்னுடையது. அவரிடத்துல கேட்கிற யாவருக்கும் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். அவரிடத்துல கேட்கிற யாவருக்கும் ஆண்டவர் அறிவையும் விவேகத்தையும் அவர் கொடுக்கிறார். செய்தியுடைய தலைப்பு என்ன? தெளிந்த புத்தி. என்ன